ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் இருந்தே எப்படி சூடான சுவையான நெய் செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம நார்மலாக பசும்பால் இருக்கு இல்லையா, அதை நல்லா காய்ச்சி அதில் வர ஆடையை எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நம்ம சேர்த்து வச்ச பால் ஆடைகள் தான் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் நம்ம பேக்கெட் பால் வைக்கிற இடத்துல ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நல்லா இப்படி ஒரு மாதம்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி 2-3 டிஃபன் அளவுக்கு உங்களுக்கு அந்த பால் ஆடை சேர்ந்துடும். அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒன்றும் பாதியுமாக நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை இப்படி பாலாக செஞ்சு ஒரு தண்ணியில் ஐஸ் கட்டியை போட்டு நீங்கள் உருண்டையாக போட்டுக்கலாம். அது கொஞ்ச நேரம் நல்லா கூலாகி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நீங்கள் பட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு பட்டர் தேவையில்லை, எனக்கு நெய் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பட்டரை ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதை நல்லா பாத்திரம் சூடானதுக்கப்புறம் இதை ஒன்றா எடுத்து அதில் போட்டு அது எல்லாமே கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இது மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆகி வந்தோடனே நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாத்தையும் போடும்போதே அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி வரும். அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் லெஃப்ட் டு ரைட் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இதை நம்ம ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கூட பண்ணலாம். லெஃப்ட் டு ரைட், அப்புறம் ரைட் டு லெஃப்ட், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா உருகி வர ஆரம்பிக்கும். சிம்மிலேயே வச்சு நீங்கள் இதை பண்ணலாம். அது கொஞ்சம் நல்லா இதாகி வந்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரி பண்ணணும். இது நீங்கள் எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது மெல்ட் ஆகி அந்த ஒயிட் ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லோ கலராக லைட்டாக மாற ஆரம்பிக்கும். அப்படி மாற ஆரம்பிக்கும் போதே ஓரளவுக்கு அந்த இது ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு ஃபைனலாக நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட கலரே டோட்டலாக வேறு மாதிரி மாறும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் முருங்கை இலை இருந்தது அப்படின்னா அதை போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜீரகம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜீரகம் போட்டு நீங்கள் நல்லா அதை இன்னும் இது பண்ணிங்க அப்படின்னா நல்லா கொதிச்சு அந்த தண்ணி மட்டும் மேலே மற்ற அந்த திரியாக இருக்கிறதெல்லாம் கீழே போய் டெபாசிட் ஆகும். ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு அதை நல்லா கூல் டவுன் பண்ண வச்சுட்டு நீங்கள் அதை இருத்து டப்பாவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவையான நெய் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லாவே கொடுக்கலாம். வீட்டில் இருந்து அது இது குட் ஃபேட். அது நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது அது இன்னும் சுவையை எக்ஸ்ட்ரா அந்த பிள்ளைங்களுக்கு சேர்க்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி பல வீடியோஸ் தெரிஞ்சுக்கிற நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.